بسم الله الرحمن الرحيم اشرب குடி மாஅன் பாரிதன் குளிர்ந்த நீரை குடி. ஐன மக்தபுல் பரீதி யா சையீதி. ஐன எங்கே, மக்தபுல் பரீதி போஸ்ட் ஆஃபீஸ், யா சையீதி சார். வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் சார். அஞ்சல் நிலையம் எங்கே உள்ளது ஐயா. அனா லா அதிரி, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அனா லா அதிரி, இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இது முதாரியுடைய ஃபிஅல். இஸ் அல் கேல், தாக்கர் ரஜுல அந்த மனிதனை, எனக்கு தெரியாது அந்த மனிதனை கேள் அப்படின்னு சொல்றாரு. இஸ் அல் தாக்கர் ரஜுல, ஜாலிக தாக்க ரெண்டும் ஒன்று தான். அன ரஜுலுன் கரீபுன், நான் வெளியூர்காரன் அப்படின்னு அர்த்தம். ரஜுலுன் கரீபுன்னா அந்நிய மனிதன், கரீப் அந்நியன், ரஜுல் மனிதன், அந்நிய மனிதன், அதாவது வேற ஊர்க்காரன், இந்த ஊர் கிடையாது அதனால எனக்கு தெரியாதுங்கிறார். அன ரஜுலுன் கரீபுன். இர்ஃபா ரஅஸக, உன்னுடைய தலையை உயர்த்து. இர்ஃபா உயர்த்து, ரஅஸக உன்னுடைய தலையை. இர்ஃபா சௌதக, இர்ஃபா உயர்த்து, சௌதக உன்னுடைய சப்தத்தை. قال الله تعالى في القرآن, குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி خلق. இக்ரா படி, பிஸ்மி பெயரை கொண்டு, ரப்பிக உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு, அல்லதி அவன் எத்தகையவன் என்றால், خلق அவன் படைத்தான், அவன் தான் படைச்சான், படைச்சவனுடைய பெயரை கொண்டு படி. قال الله تعالى لموسى عليه السلام, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். இத்ஹப் போ, செல், இலா ஃபிர்அவுன ஃபிர்அவுனிடம் செல். வகால இத்ஹப் அன்த வ அஹூக, நீயும் உன்னுடைய சகோதரனும் செல்லுங்கள். இத்ஹப் அன்த வ அஹூக. அன்த தஅகுல், நீ சாப்பிடு. அதாவது அகல யகுலு தஅகுலு, எப்படி நம்ம இது முதாரியுடைய ஃபிஅல்ல இருந்து அம்ர கட்டளையுடைய ஃபிஅல்ல நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி பாருங்க, இதோடைய ஃபிஅல் மாதி இறந்த கால வினைச்சொல் என்னது, அகல. அகல உடைய முதல் எழுத்து அ, ஹம்சா. இப்ப முதல் எழுத்து ஹம்சாவா இருக்கிற அந்த ஃபிஅலுக்கு இது பொருந்தும். அகல யகுலு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கடைசி இதுக்கு நம்ம என்ன செய்வோம், கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைப்போமா, தஅகுல்னு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்து, அதாவது மாதியில இறந்த காலத்துல வினை சொல்லுடைய முதல் எழுத்து ஹம்சாவா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்வோம், இத குல் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சொல்லாம குல் அப்படின்னு சொல்லிடணும். இந்த ரெண்டுத்தையும் விட்டுருந்தோம், இந்த ரெண்டு மட்டும் எடுத்து குல். பாருங்க, அதே மாதிரி அஹத பாஸ்ட் டென்ஸ், எடுத்தான். தஅஹுது நீ எடுக்கிறாய். லாஸ்ட்டுக்கு அமருக்காக நம்ம சுக்குன் வைக்கிறோம். அப்ப இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஹுத். இது மாதிரி நீங்க 3 எழுத்துள்ள வினை சொல்லுல முதல் எழுத்து ஹம்சாவா இருந்துச்சுன்னா இந்த முறைப்படி அமரை கொண்டு வர முடியும். சுக்னா சுகில் அம்ர, அம்ரை உருவாக்கு. மினல் அஃஆலில் ஆத்தியதி, பின்வரும் வினை சொற்களில் இருந்து. மாதி இருக்கு, முதாரி இருக்கு, அம்ரை கொண்டு வரணும். பாருங்க, கதல அவன் கொன்றான், யகுதுலு அவன் கொலை செய்கிறான்.
அப்போ நம்ம ஸ்டெப்ஸு என்ன செய்வோம், லாஸ்ட் எழுத்துக்கு சுக்கூன் வந்துடும். இந்த முதாரி அம்ரு கொண்டு வரும்போது இந்த முதாரியுடைய எழுத்தை நீக்கிடுவோம். அப்போ காஃபு சுக்குனுள்ள காஃபு இருக்கும். அப்போ சுக்குனுள்ள எழுத்தை நம்ம உச்சரிக்க முடியாது. அதனால் அதை உச்சரிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃபை சேர்ப்போம். அந்த அலிஃபுக்கு லம்மா கொடுக்கறதா கஸ்ரா கொடுக்கறதாங்கிறத இந்த ரெண்டாவது எழுத்தை வச்சு முடிவு பண்ணுவோம். ரெண்டாவது எழுத்துக்கு லம்மா இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்குற அலிஃபுக்கு லம்மா கொடுப்போம். ரெண்டாவது எழுத்துக்கு ஃபத்ஹாவோ கஸ்ராவோ இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்குற அலிஃபுக்கு கஸ்ரா கொடுப்போம். இவ்வளோதான். அப்போ இங்கே ரெண்டாவது எழுத்துக்கு என்ன இருக்குது, லம்மா இருக்குது. அதனால் லம்மா உள்ள அலிஃபை சேர்த்து ஓ குத்துல் அப்படின்னு இங்கே எழுதணும். ஓ குத்துல். தஹப அவன் சென்றான், எத்ஹபு அவன் செல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைக்கிறோம். இந்த முதாருடைய எழுத்தை நீக்கிறோம். அப்போ இது சுக்குனுள்ள எழுத்து ஃபஸ்ட் எழுத்தாக இருக்குது, அதை உச்சரிக்க முடியாது. அதனால் அலிஃபை முன்னாடி சேர்க்குறோம். அந்த அலிஃபுக்கு ஃபத்ஹா அந்த கஸ்ரா கொடுக்குறதா லம்மா கொடுக்குறதா இந்த ரெண்டாவது எழுத்தை பார்க்குறோம். ரெண்டாவது எழுத்துக்கு இப்போ ஃபத்ஹா இருக்குது, லம்மா இருந்தால் லம்மா கொடுப்போம். ஃபத்ஹாவோ கஸ்ராவோ இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்கக்கூடிய அலிஃபுக்கு கஸ்ரா கொடுப்போம். இப்போ ஃபத்ஹா இருக்குது, அதனால் கஸ்ராவுள்ள அலிஃபை முன்னாடி சேர்க்குறோம். சேர்த்து இத்ஹப் அப்படின்னு சொல்கிறோம். ஜலச யஜ்லிசு, யுஜ்லிஸ் அவன், ஜலச உட்கார்ந்தான், யஜ்லிசு உட்கார்கிறான், இஜ்லிஸ் உட்கார். அமர். ஃபஹிம அவன் புரிந்து கொண்டான், யஃப்ஹமு அவன் புரிந்து கொள்கிறான், இஃப்ஹம் புரிந்துகொள். ஹஃபித அவன் பாதுகாத்தான், அவன் மனனம் செய்தான், யஹ்ஃபது அவன் பாதுகாக்கிறான், அவன் மனனம் செய்கிறான், இஹ்ஃபல் நீ பாதுகாப்பு செய், நீ மனனம் செய் அர்த்தம். சஜத அவன் சஜிதா செய்தான், யஸ்ஜுது அவன் சஜிதா செய்கிறான், உஸ்ஜுத் நீ சஜிதா செய். ரகஅ அவன் ருக்கு செய்கிறான், யர்கஉ ரகஅ அவன் ருக்கு செய்தான், யர்கஉ அவன் ருக்கு செய்கிறான், இர்கஅ நீ ருக்கு செய். ஷகர அவன் நன்றி செலுத்தினான், யஷ்குரு நீ நன்றி செலுத்துகிறாய், அவன் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறான், செலுத்துகிறான். நிகழ்காலம். உஷ்குர் நீ நன்றி செலுத்து. சமிஅ அவன் செவி மடுத்தான், காதால் கேட்டான், யஸ்மஉ அவன் காதால் கேட்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். மீனிங் எல்லாமே இதில் வருது. நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் எல்லாமே இதில் வந்துடும். அதான் முதாரி. அடுத்து அல் அம்ருக்கு இஸ்மா நீ செவி மடு, நீ கேள். ரஃபஅ அவன் உயர்த்தினான், யர்ஃபஉ அவன் உயர்த்துகிறான், இர்ஃபஅ நீ உயர்த்து. தரச அவன் படித்தான், எதுருசு அவன் படிக்கிறான், உதுருஸ் நீ படி. அலிம அவன் அறிந்தான், யஅலமு அவன் அறிகிறான், இஅலம் நீ அறிவாயாக. ஷரிப அவன் குடித்தான், யஷ்ரபு அவன் குடிக்கிறான், இஷ்ரப் நீ குடி. ஹலக அவன் சிரைத்தான், அதாவது முடியை சிரைக்கிறது. யஹ்லிகு அவன் சிரைக்கிறான், இஹ்லிக் நீ சிரைப்பாயாக, சிரை. கசர அவன் உடைத்தான், யக்சிரு அவன் உடைக்கிறான், இக்சிர் நீ உடை. கசல அவன் கழுவினான், யக்சிலு அவன் கழுவுகிறான், கசல அவன் கழுவினான், யக்சிலு அவன் கழுவுகிறான், இக்சில் நீ கழுவு. துவைக்கிறது, கழுவுறது எல்லாம். தபக அவன் சமைத்தான். இதில் பாருங்க, அழகான முறையில்
இந்த வினை சொற்களை அர்த்தத்தை புரிஞ்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மனனம் கூட செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பேச்சில் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமாக பயன்படக்கூடிய வினைச்சொற்கள்னா இதெல்லாம் அதிகமாக பயன்படக்கூடிய வினைச்சொற்கள் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியானதான், ஆனால் ரொம்ப அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. தொபஹ அவன் சமையல் செய்தான். யத்புஹு அவன் சமையல் செய்கிறான். உத்புஹ் நீ சமைப்பாயாக. கதஅ அவன் வெட்டினான் துண்டாக்கினான். கதஅ யக்தஉ அவன் வெட்டுகிறான். இக்தஅ நீ வெட்டு, நீ துண்டி. ஜமஅ அவன் சேர்த்தான். யஜ்மஉ அவன் சேர்க்கிறான். இஜ்மஅ நீ சேர். அபத அவன் வணங்கினான். யஅபுது அவன் வணங்குகிறான். உஅபுத் நீ வணங்கு. நஸல அவன் இறங்குகிறான். யன்ஸிலு நஸல அவன் இறங்கினான். யன்ஸிலு அவன் இறங்குகிறான். இன்ஸில் நீ இறங்கு, மேலிருந்து இறங்குறது. அரஃப அவன் அறிந்தான். யஅரிஃபு அவன் அறிகிறான். யஅரிஃப் நீ அறி. அகல அவன் சாப்பிட்டான். யகுலு அவன் சாப்பிடுகிறான். குல் நீ சாப்பிடு. இங்கே குல் சொல்லாம குல் சொல்லணும். ஃபஅல அவன் செய்தான். யஃஅலு அவன் செய்கிறான். இஃஅல் நீ செய். ஃபதஹ அவன் திறந்தான். யஃப்தஹு அவன் திறக்கிறான். இஃப்தஹ் நீ திற. ضرب அவன் அடித்தான். யضرب அவன் அடிக்கிறான். யضرب நீ அடி. கதப அவன் எழுதினான். யக்துபு அவன் எழுதுகிறான். உக்துப் நீ எழுது. சஅல அவன் கேள்வி கேட்டான். யஸ்அலு அவன் கேள்வி கேட்கிறான். இஸ்அல் நீ கேள்வி கேள். மனஅ அவன் தடுத்தான். யம்னஉ அவன் தடுக்கிறான். இம்ன நீ தடு. லஹிக அவன் சிரித்தான். யல்ஹகு அவன் சிரிக்கிறான். யல்ஹக் நீ சிரி. ரகிப அவன் ஏறினான். யர்கபு அவன் ஏறுகிறான். இர்கப் நீ ஏறு. அஹத அவன் எடுத்தான். யஹுது அவன் எடுக்கிறான். ஹுத் நீ எடு. ஏன்னா ஹம்சா ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கு. இந்த 3 எழுத்து வினைச்சொல்லாம் ஹம்சா ஃபர்ஸ்ட் எழுத்தா வரும்போது இந்த 2 மட்டும் வச்சு நம்ம அம்ர சொல்லுவோம். ஹுத் இங்கே குல். இதான் சொல்றாங்க ஹம்சத்துல் அம்ரி ஹம்சத்துல் அம்ரி ஹம்சத்து வஸ்லின் ஃபலா துக்தப் ஃபௌகஹா அவு தஹ்தஹா அலாமத்துல் ஹம்சதி. இப்போ நம்ம இந்த வினை சொற்களுக்கு கட்டளை வினை சொற்களுக்கு நம்ம அலிஃப் சேர்த்தோம்ல, அந்த அலிஃபுக்கு மேலே நம்ம பாருங்க இதெல்லாம் உக்துப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த அலிஃப் இதுக்கு மேலே இந்த அலிஃபுக்கு மேலே எழுதுகிற ஹம்சா மாதிரி இதில் எழுதக்கூடாது. ஏன்னா இது ஹம்சத்துல் வஸ்ல் இது. அதனால ஹம்சால 2 வகை இருக்கு. ஹம்சத்துல் கத்இ, ஹம்சத்துல் வஸ்லி. இந்த செயலுக்கு முன்னாடி இருக்கிற ஹம்சா ஹம்சத்து வஸ்ல். அது பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால என்னன்னா இதுக்கு மேல ஹம்சாவை எழுதக்கூடாது. இந்த மாதிரி அலிஃப்ல ஹம்சாவை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹம்சத்துல் அம்ரி ஹம்சத்து வஸ்லின் ஃபலா துக்தபு ஃபௌகஹா அவு தஹ்தஹா அலாமத்துல் ஹம்சதி. அம்ருடைய ஹம்சா வஸ்லுடைய ஹம்சா. ஆகவே அதன் மேலாக அல்லது கீழாக அதனுடைய ஹம்சாவுடைய அலாமத்தை எழுதப்படாது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இதை நம்ம அடுத்து படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.